நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், மெனி டு ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், இன் டு ஃபங்க்ஷன். இந்த ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்ங்கிறது ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் மாதிரியே தான் இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் என்ன? ஈச் அண்ட் எவரி ப்ரீ இமேஜ் ஹாஸ் ஏ யூனிக் இமேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஹாஸ் ஏ யூனிக் இமேஜ். ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரு அவுட்புட் இருந்தே தீரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதான் ஃபங்க்ஷன். இப்போ இங்க ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்லிக்கலாம்னு பாருங்க. Each and every pre-image has a distinct image. சரியா? Each and every pre-image. சரியா? Each and every pre-image has a distinct image. சரியா? Each and every pre-image has a distinct image அப்படின்னு அது என்ன சொல்றோம்? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இப்போ இது ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா இருந்தாச்சுன்னா அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாருங்க. எஃப் மேப்ஸ் ஏ டு பி. இது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா இருந்தாச்சுன்னா சரியா? இஸ் கால்ட் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். சரியா? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் எப்போ அப்படின்னு கேட்டாச்சுன்னா எப்போ என்ன இருக்கு? எஃப் மேப்ஸ் ஏ டு பி இஸ் கால்டு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். எப்போ பாருங்க. a1 a2 belongs to a. சரியா? a1 a2 belongs to a. இது டொமைன். இப்போ கோடொமைன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா அப்படி இருந்தால் f of a1 equal to f of a2 implies a1 equal to a2. implies a1 equal to a2. மறந்துடாதீங்க. அப்ப a1 equal to a2 ஆ இருந்தா f of a1 equal to f of a2 ஆ இருக்கும். அதாவது a1 ஓட அவுட்புட் வந்து f of a1, a2 ஓட அவுட்புட் வந்து என்னது? f of a2. ஒரு சிம்பிளா நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றீங்க. சரியா? சோ இது c1, c2, c3. இது friend 1, friend 2, friend 3. சோ c1 வந்து friend 1க்கும், c2 வந்து friend 2க்கும், c3 வந்து friend friend 3க்கும் கால் பண்றாரு. இப்போ friend 4 இருந்தா அவருக்கு யாரும் கால் பண்ணலன்னு வெச்சுக்கோ. சோ இத என்ன வெச்சுக்கலாம்? friend 4. அப்ப c1 வந்து செல்போன் எடுத்து ஒரு கால் பண்ணாங்கன்னா யார் ஒரு ஆளுக்கு தான் அட் a டைம்ல கால் போகும். தட் இஸ் 1 to 1. c1 f1 க்கு கால் பண்றாரு. c2 f2 க்கு கால் பண்றாரு. c3 f3 க்கு கால் பண்றாரு. புரியுதா? புரியுதா? அவ்வளவுதான். வெரி சிம்பிள். 1 to 1 சொல்றதுனா என்ன அர்த்தம்? So each and every pre-image has a distinct image. புரியுதா? இப்போ ஒரு இன்புட்டுக்கு ரெண்டு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் வந்துடக்கூடாது. ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் வரும். ரெண்டு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் வந்துடக்கூடாது. புரியுதா? ரெண்டு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் வந்தா அது ஃபங்க்ஷன் தான். ஆனா என்ன ஃபங்க்ஷன் இல்ல? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இல்ல. அப்ப இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். டிஸ்டிங்க்ட் இமேஜ். டிஸ்டிங்க்ட் மீன்ஸ் தனித்தனியான. ஒவ்வொரு இன்புட்டுக்கும் தனித்தனியான அவுட்புட்டுக்கு ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட், ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் அப்படின்னு இருந்தாச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். அதுதான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இங்க ஒரு இப்போ c1, c2, c3ங்கிறது என்னது? ஒரு பர்சன். அவங்க வந்து என்ன பண்றாங்க? ஃப்ரெண்டுக்கு c1 ஃப்ரெண்ட் 1க்கு கால் பண்றாங்க, c2 ஃப்ரெண்ட் 2க்கு கால் பண்றாங்க, c3 ஃப்ரெண்ட் 3க்கு கால் பண்றாங்க, ஃப்ரெண்ட் 4க்கு யாரும் கால் பண்றாங்க. அவ்வளவுதான். சரியா? சோ இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தா ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். அடுத்த செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் என்ன? சோ இப்போ என்ன எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க. ஒரு நிறைய பர்சன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. p1, p2, p3, p4, p5 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? சோ ஒரு காம்ப்ளெக்ஸ்ல 3 ஃபிலிம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. f1, f2, f3. இது ஃபிலிம் 1, ஃபிலிம் 2, ஃபிலிம் 3 நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ p1, p2 எங்க போறாங்க? ஃபிலிம் 1க்கு போறாங்க. புரியுதா? p3, p4 எங்க போறாங்க? சரியா? ஃபிலிம் 2க்கு போறாங்க. p5 ஃபிலிம் 2க்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? இல்லையா? மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். புரியுதா? ரெண்டு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட். இங்க அப்படி கிடையாது. ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான். ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் மட்டும் இருந்தாச்சுன்னா அதுக்கு பேரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன்.
ரெண்டு அல்லது அதற்கு மேல உள்ள இன்புட்டுக்கு சேம் ஒரே அவுட்புட் வந்தாச்சுன்னா அதுக்கு பேர் என்னது many to one function. அப்ப என்ன சொல்லிடலாம் பாருங்க, சரியா? more than one pre-image has same image. has என்னதுக்கு same image. அப்போ ஒண்ணுக்கு மேற்பட்ட pre-imageக்கு same image இருந்தாச்சுன்னா அது என்ன சொல்றோம் நம்ம many to one function அப்படி சொல்றோம். many to one function. film 3 யாரும் செலக்ட் பண்ணல, இவங்கள யாரும் செலக்ட் பண்ணாங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். புரியுதா? இது வந்து many to one function. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஃபினிஷன் சொன்னதா இருந்துச்சுன்னா f maps a to b is called many to one function. many to one function எப்போ if சரியா any function if it is not என்ன சொல்லலாம் 1 to 1 not என்ன இருக்கு 1 to 1. எது 1 to 1 இல்லையோ அதை நம்ம கண்டிப்பா என்ன சொல்லுவோம் many to one function அப்படி சொல்லுவோம். புரிஞ்சுதாப்பா? வெரி சிம்பிள். இதுல இன்னொரு கவனிக்கணும், இந்த 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படி கேட்டாச்சுன்னா இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லுவோம், அல்லது இன்ஜெக்ஷன் அப்படி சொல்லுவோம், அல்லது இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம் அல்லது இன்ஜெக்ஷன். சரியா? 1 to 1க்கு இன்னொரு பேர் என்ன இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அல்லது இன்ஜெக்ஷன் அப்படி சொல்லிடுவோம். புரியுதா? அப்போ இது சொல்லியாச்சு many to one function சொல்லியாச்சு. மூணாவது என்னது on to function. on to function என்ன அப்படி கேட்டாச்சுன்னா சொல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா டொமைன் யாரு c1 c2 c3, கோடொமைன் யாரு f1 f2 f3 f4. புரியுதா? இதெல்லாம் பாருங்க, டொமைன் யாரு p1 p2 p3 p4 p5, கோடொமைன் f1 f2 f3, ரேஞ்ச் f1 f2. கோடொமைன் வேற ரேஞ்ச் வேற. இங்கேயும் கோடொமைன் f1 f2 f3 f4, ரேஞ்ச் f1 f2 f3 மட்டும்தான். ஆன் டு ஃபங்க்ஷன் வேற ஒண்ணும் கிடையாதுமா. சோ n of b is equal to range. n of b is equal to என்ன இருக்கணும் ரேஞ்சா இருந்தாச்சுன்னா அதுக்கு பேர் என்னது ஆன் டு ஃபங்க்ஷன். சோ இந்த மாதிரி ப்ரீ இமேஜ் இல்லாத எலிமெண்ட்ஸ் இருக்கா அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கோங்க, இதே சொல்லும் பொழுது p1 p2 p3 சரியா p4 p5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இங்க ரெண்டு ஃபில்ம் தான் f1 f2, p1 p2 இதை செலக்ட் பண்றாங்க, மீதி எல்லாருமே இதை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன சொல்றோம், இதுக்கு பேர் இப்போ ஆன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் புரியுதா? என்னத்துக்கு பாருங்க ab இது n of b ன்னு சொல்றதை விட n of கோடொமைன் சொல்லுவோம், அது உங்களுக்கு கரெக்டா புரியும். n of கோடொமைன் equal to range. n of range சரியா? n of range. n of கோடொமைன் equal to எவ்வளவுப்பா n of range. அவ்வளவுதான். அப்ப கோடொமைன் இங்க கோடொமைன் யாரு f1 f2, ரேஞ்ச் யாரு f1 f2. இப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னது on to. that means என்ன இருக்க கூடாது பேபி மதர், பேபி இல்லாம மதர் இருக்க கூடாது. புரியுதா? அப்ப இங்க உள்ள எல்லா இமேஜுக்கும் இங்க ப்ரீ இமேஜ் இருந்தாச்சுன்னா அதுக்கு பேரு ஆன் டு ஃபங்க்ஷன். அதான் சிம்பிளா ஞாபகம் வச்சுட்டு how will you identify the on to function கேட்டா நீங்க இத எழுதுங்க n of codomain equal to n of range. n of codomain equal to n of range. புரியுதா இல்லையா? அவ்வளவு இப்படி சொல்லலாம். டெஃபினிஷனை சொல்றதா இருந்தாச்சுன்னா see if f maps a to b என்னது is called என்னது இருக்கு on to என்ன சொல்லலாம், இதோட each and every pre-image each and every image has a pre-image. each and onto என்னது each and every pre-image has a image. at least ஒரு image ஆ இருக்கும். புரியுதா? ரெண்டு இமேஜ் இருக்கலாம், மூணு இமேஜ் இருக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு இமேஜ், f2 க்கு பாத்தீங்கன்னா மூணு இமேஜ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு இமேஜாவது இருந்தா, இமேஜ் இல்லாம இருக்க கூடாது. இதுக்கு வந்து வேற என்ன இல்ல ஆன் டு இல்ல. புரியுதா உங்களுக்கு?
புரிஞ்சுதா புரியலையா? வெரி சிம்பிள். இது வந்து என்னது 1 to 1, இது many to 1, இது on to. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ இமேஜ் இல்லாம ஒரு இமேஜ் இருக்குது. தட் மீன்ஸ் பேபி இல்லாம ஒரு மதர் இருக்குது. சரியா? பட் இங்க அப்படி இல்லைல்ல. எக்ஸ்ட்ரா கோடமைன்ல ரேஞ்சை தவிர்த்து வேற எந்த எலிமெண்ட் இல்லை. இங்க ரேஞ்ச் யாரு? F1 F2. கோடமைன் யாரு? F1 F2 F3 ன்னு சொல்லுவீங்க. சரிதானா? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கோடமைன் யாரு? F1 F2. ரேஞ்ச் யாரு? அதுவும் F1 F2 தான். சோ ப்ரீ இமேஜ் இல்லாத எந்த எலிமெண்டோ இமேஜ் இங்க இல்ல. சோ இட் இஸ் நோன் as என்னது? on to ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதுக்கு பேரு சர்ஜெக்டிவ்னு ஒரு பேர் உண்டு. on to ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சர்ஜெக்ஷன் அல்லது சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம், அல்லது சர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? சோ இதுக்கு பேர் என்ன சொன்னோம்? இன்ஜெக்ஷன். இதுக்கு பேர் இன்ஜெக்ஷன், அதுக்கு பேர் என்னது? சர்ஜெக்ஷன். புரியுதா? கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க்ல எப்படினாலும் கேட்கலாம். தென் அடுத்து பாத்தீங்கன்னா இன்டு ஃபங்க்ஷன். இன்டு ஃபங்க்ஷன் இதுவும் இன்டு ஃபங்க்ஷன் தான், இதுவும் இன்டு ஃபங்க்ஷன் தான். யாரு சொல்லுங்க? இங்க n ஆஃப் கோடமைன் ஈக்குவல் டு n ஆஃப் ரேஞ்சா? இங்க n ஆஃப் கோடமைன் எத்தனை? 1 2 3 4. n ஆஃப் ரேஞ்ச் எத்தனை? 1 2 3. அப்போ n ஆஃப் கோடமைனோட n ஆஃப் ரேஞ்ச் கம்மியா இருந்தாச்சுனால இதுக்கு பேரு இன்டு ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். சோ வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இன்டு ஃபங்க்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். என்ன சொல்லிடலாம்? இதுல சொல்லிடுறேன். சோ திருப்பி ஒருக்க சொல்லிடுறேன். 1 to 1 ஃபங்க்ஷன்ங்கிறது என்னது? each and every pre-image has a distinct image. புரியுதா? many to 1 ஃபங்க்ஷன்னா more than one pre-image has a same image. எதெல்லாம் 1 to 1 இல்லையோ அதுக்கு எல்லாத்துக்குமே பேரு many to 1 ஃபங்க்ஷன் தான். on to ஃபங்க்ஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? n ஆஃப் கோடமைனும் n ஆஃப் ரேஞ்சும் சேமா இருக்கும். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா into ஃபங்க்ஷன். fourth one வந்து என்ன சொல்றோம்? into ஃபங்க்ஷன். into ஃபங்க்ஷன் என்ன சொல்லிடலாம் சொன்னேன்? n of range is less than n of codomain அல்லது n of codomain greater than. இப்படியே சொல்றதா இருந்தா இங்க n of codomain equal to n of range அல்லது என்ன சொல்லலாம்? n of codomain greater than n of range. n of codomain equal to n of range. இதுக்கு பேர் என்னது? into ஃபங்க்ஷன். இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுவும் into ஃபங்க்ஷன் தான், இதுவும் என்னதான்? into ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். புரியுதாப்பா? அப்ப என்ன வந்திருக்குன்னு பாருங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் யாரை சொல்லிடலாம்? யாரை சொல்லிடலாம்? x y z. 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. x க்கு 3. சரியா? சோ புரியுதா இல்லையா? இப்படி இருக்கலாம். இங்க பாருங்க, x க்கு 3, y க்கு z க்கு 1. இது 1 to 1 இல்ல, many to 1 சொல்லலாம். 1 to 1 கிடையாது. சரியா? ஏன்னா இது many to 1 தானே. சோ ரெண்டு இன்புட்டுக்கு ஒரே அவுட்புட் வரதுனால many to 1. சோ இதுல வந்து பாருங்க, கோடமைன் யாரு? 1 2 3 4. ரேஞ்ச் யாரு? 1 3. அப்படி இருந்தா இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? என்ன சொல்லிடலாம்? into ஃபங்க்ஷன். இதை கவனிச்சுக்கோங்க. n ஆஃப் கோடமைன் greater than n ஆஃப் ரேஞ்ச் அல்லது n ஆஃப் ரேஞ்ச் less than n ஆஃப் கோடமைன் இருந்தாச்சுன்னா அதுக்கு பேர் into ஃபங்க்ஷன். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன், எல்லாரும் சொல்லிட்டேன். சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். அடுத்தது இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சரிதானா? இன்ஜெக்ஷன் சொல்லியிருந்தேன், சர்ஜெக்ஷன் சொல்லியிருந்தேன். இப்போ பைஜெக்ஷன் பார்ப்போம். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைஜெக்ஷன், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அல்லது பைஜெக்ஷன் சொல்லலாம். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கூட கேட்கலாம். பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். So f maps a to b வந்து is called bijection. Is called என்னது? Bijection. புரியுதா? If it is both 1 to 1 and on to function. 1 to 1 and என்ன இருக்கு? on to function. அவ்வளவு. வெரி சிம்பிள். புரியுதாப்பா?
f max a to b is called bijective function னு சொல்லியாச்சுனா அது எல்லாம் satisfy பண்ணனும் both 1 to 1 ஆட் இருக்கணும் on to function ஆட் இருக்கணும் புரியுதா அப்ப என்ன சொல்லலாம் பாருங்க சோ இப்போ எனக்கு அது person 1 person 2 person 3 person 4 புரியுதா இங்க f1 f2 f3 f4 புரியுதாப்பா person 1 வந்து f3 க்கு கால் பண்றார் person 2 f2 க்கு கால் பண்றார் person 3 f1 க்கு கால் பண்றார் person 4 வந்து f4 க்கு கால் பண்றாரு புரியுதா இது எல்லாமே என்னது 1 to 1 தான person 1 f3 க்கு friend 3 க்கு கால் பண்றாரு person 2 f2 க்கு கால் பண்றாரு person 3 friend 1 க்கு கால் பண்றாரு person 4 friend 4 க்கு கால் பண்றாரு அப்ப இத பாத்தீங்கன்னா each and every pre-image has a distinct image புரியுதா each and every pre-image has a distinct image so அதனால என்ன சொல்லலாம் 1 to 1 function 1 to 1 function கான கண்டிஷன் satisfy பண்ணுதா then on to கான கண்டிஷன் என்ன n of codomain equal to n of range n of codomain எത്ര n of codomain சரியா n of codomain equal to n of range equal to 4 இந்த 4 தான் போறது ஏனா எல்லா இமேஜ்க்குமே இங்க ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது n of codomain equal to n of range is equal to 4 அவ்வளவுதான்ப்பா வெரி சிம்பிள் சோ இந்த ரெண்டு கண்டிஷன் satisfy பண்ணியாச்சுனா 1 to 1 ஆட் இருக்கணும் on to ஆட் இருந்தா சொல்லிட்டு இதுக்கு பேர் என்னது bijective function அல்லது bijection அப்படி சொல்றோம் அவ்வளவுதான் புரிஞ்சுதா வெரி சிம்பிள் தான் அப்ப என்ன சொல்லிருக்கோம் பாருங்க 1 to 1 types of functions கேட்டதா சொன்னோம் 1 to 1 function many to 1 function on to function into function இதுல 1 to 1 function க்கு பேர் என்ன சொல்லிருந்தோம் 1 to 1 function க்கு இன்னொரு பேர் தான் என்னது injection சரியா அது on to function க்கு பேர் என்னது surjection அல்லது surjective function இது injective function இந்த ரெண்டையும் சேர்த்து satisfy பண்ணா 1 to 1 ஆட்டும் on to ஆட்டும் இருந்தாச்சுனா அதுக்கு பேர் என்ன bijection ரெண்டையும் satisfy பண்ணா one injection and if a function is in both injection and surjection then it is known as bijection அவ்வளவுதான் புரியுதாப்பா வெரி சிம்பிள் கவனமா ஞாபகம் வச்சு ஒரு 1 or 2 டைம்ஸ் பாருங்க பாத்தீங்கன்னா ஒரு clear ஐடியா கிடைக்கும் புரியுதா இப்போ கிரிப்டோகிராஃபி பத்தி சொல்லிக்கலாம் bijective ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிளா இந்த கிரிப்டோகிராஃபி சொல்லிருக்காங்க இது வேற ஒண்ணும் கிடையாதுப்பா நம்ம இஷ்டத்துக்கு A ல இருந்து Z வரைக்கும் உள்ள ஆல்பபெட்டை இப்படி ஏதாவது ஒரு லெட்டர் இருந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுருங்க இப்போ A வரப்பட்ட இடத்துல G போடணும் B வரப்பட்ட இடத்துல L போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ண போறோம் பால் எழுத போறோம்னு வச்சுக்கோங்க சரியா பால் சோ இது கிரிப்டோகிராஃபி படி என்ன வந்து பாருங்க B க்கு பதிலா H A க்கு பதிலா G L க்கு பதிலா F sorry H க்கு பதிலா என்னதுன்னா A க்கு பதிலா G அப்ப L க்கு பதிலா என்ன இருக்கு R so R அப்ப H G R R அப்படி சொல்லிட்டா அதுக்கு பேர் என்னது கிரிப்டோகிராஃபி இப்போ நீங்க சில ரெடிமேட் ஷோரூம் அல்லது ஏதாவது ஒரு சின்ன ஷாப்புக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்க இதை ரொம்ப புத்திசாலிமா எழுதுற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க 1 2 3 4 5 6 7 8 9 அல்லது 1 விட்டு கூட போட்டிருக்கலாம் சரியா 2 3 4 5 6 7 8 9 இது அவங்க வந்து ஏதாவது ஒரு பொருளுக்கு ரேட் வந்து 256 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எப்படி போட்டுப்பாங்கன்னா I O 6 போட்டுருவோம் சாரி 6 பதிலா Q பார்த்துட்டு சொல்லுவாங்க 5256 நம்ம இப்படி ரொட்டி ரொட்டி பார்ப்போம் தெரியாது சரியா இப்போ 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் 100 ரூபாய் என்ன போட்டுப்பாங்க G C இருக்குன்னு வச்சுக்கோங்க G Y அப்படின்னு அர்த்தம் 100 அது வடிகள் பார்த்து பார்த்து பழகிடும் புரியுதா ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தாச்சுன்னா அப்போ இது வந்து ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட்டு சரியா அப்போ என்ன ஆஃப் கோடாமைன் ஈக்குவல் டு என்ன ஆஃப் ரேஞ்சுன்னு வந்து இப்படிதான் இந்த 4க்கு இந்த 4 அவுட்புட் வந்துருச்சு இல்லை அவ்வளோதான் புரிஞ்சா இல்லையா இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஹலோ அல்லது வெல்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க வெல்கம் சரியா வெல்கம் எப்படி எழுதலாம் ஸோ W க்கு பதிலா C E க்கு பதிலா K L க்கு பதிலா R C க்கு பதிலா I O க்கு பதிலா U M க்கு பதிலா S சரியா again E க்கு பதிலா K
அவ்வளவுதான். அப்ப வெல்கம்ங்கிறது கோடிங்ல சொல்றதா நீங்க புரிஞ்சுக்கலாம். CKRIUSK அப்படின்னு சொல்லியாச்சுன்னா புரிஞ்சுக்கணும் வெல்கம் அப்படின்னு. ஸோ இதான் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாக வார் டைம்ல இந்த மாதிரி முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது கிரிப்டோகிராஃபி. அப்போ கிரிப்டோகிராஃபிக்கு இதுக்கு எக்ஸாம்பிள் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், தட் இஸ் போத் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? கிரிப்டோகிராஃபியை சொல்லிக்கலாம். புரியுதா? அவ்வளோ.